ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற செய்தியுடைய தலைப்பு உதவி செய்யும் தேவன் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்ற இந்த வார்த்தை தான் இந்த செய்தியுடைய தலைப்பாக இருக்கிறது. இதிலே நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் இதை படிக்கிற போது இந்த வசனத்தினுடைய ஒரு சரியான புரிதல் நமக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பவர் மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டதுன்னா, பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய சரியான ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி என்று சொன்னால், ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்றி வேறொருவர் இல்லையே என்கிற அந்த அடிப்படையில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது வலிமை உள்ளவனை வலிமையற்றவனாலே எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி எதிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த வசனம் எந்த சூழலிலே எழுதப்பட்டது என்று சொன்னால், ஆசா என்கிற ஒரு அரசன் இருக்கிறார். அவர் எருசலேமை அவர் தலைமையிடமாக கொண்டு யூதாவை அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக அவர் காணப்படுகிறார். தேவனுக்கு உகந்த காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் 41 வருடங்கள் அவர் எருசலேமிலே அவர் ஆட்சி நடத்தினார். அதிலே 2 யுத்தங்கள் மட்டும்தான் அவர் செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு யுத்தங்களே இல்லாதபடி அவர் சிறப்பான ஒரு ஆட்சியை செய்தார். கர்த்தர் அவரை அவ்விதமாக சமாதானத்தோடு அவர் வழிநடத்தினார். அவருடைய காலத்திலே மிகுந்த சமாதானம் இருந்தது. பாழ்பட்டு போனதான அந்த எருசலேமை அவர்கள் மீண்டும் கட்டினார்கள் என்றெல்லாம் அந்த அதிகாரத்தை நாம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற போது 14, 15, 16 வாசிக்கிற போது மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஆசாவுடைய அரசாட்சியிலே, இந்த 41 வருட அரசாட்சியிலே 10ஆம் ஆண்டிலும் 36ஆம் ஆண்டிலும் 2 யுத்தங்களை அவர் சந்திக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போது நாம் வாசித்த இந்த வேத வசனமானது 10ஆம் ஆண்டில் அவர் சந்தித்த அந்த யுத்த காலத்திலே அவர் தேவனை நோக்கி ஏறெடுத்ததான ஒரு ஜபம் தான் அந்த வசனமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அதிலே 2 நாளாகமம் 14 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற போது, எத்தியோப்பிய அரசனாகிய சேரா என்கிறதான ஒரு மனிதன் 10 லட்சம் காலாட்களோடும் 300 ரதங்களோடும் இந்த ஆசாவை எதிர்த்து போரிடுவதற்காக அவன் எழும்பி வருகிறதை பார்க்க முடிகிறது. மிகுந்த ஒரு வலிமை பெற்றவனாக இந்த எத்தியோப்பிய அரசன் காணப்படுகிறான். இவன் மிகுந்த பெரிய படைபலத்தோடு வந்து ஆசாவை அவன் அழிக்க நினைக்கிறான், எருசலேமை அழிக்க நினைக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஆசா இந்த ஜபத்தை அவர் எடுத்துக்கிறார். ஆசாவிடத்துல ஏறக்குறைய 6 லட்சம் பேர் தான் படை வீரர்களாக இருக்கிறார்கள். ரதங்கள் எல்லாம் கிடையாது. 6 லட்சம் படை வீரர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஆசாவுக்கு நன்றாக தெரியும், இந்த சேராவை எதிர்த்து போனால் நிச்சயமாக நாம் தோல்வி அடைவோம், நமக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை, அவனோ பலசாலியாக இருக்கிறான் என்கிற ஒரு புரிதல் அந்த ஆசாவுக்கு இருந்தது. ஆகவே அவர் தேவனிடத்திலே இப்படியாக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அல்லவா என்று சொல்லி அவர் அங்கே வேண்டுதல் செய்கிறார். தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய படையையும் தன்னுடைய ஆட்சியையும் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் தோல்வி அடைவேன் என்று சொன்னால் அது நீர் தோல்வி அடைவதற்கு சமம். ஆண்டவரே, எருசலேம் மக்கள் தோல்வி அடைந்தால் அது உமக்குத்தான் தோல்விக்கு அடையாளமாக இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அவர் அர்ப்பணிக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று அவர் சொல்லுகிறார். என்னை அல்ல, உம்மை மேற்கொள்ள விடாதேயும், இது உம்முடைய நாடு, நான் உம்முடைய கரத்தின் கருவியாக இருக்கிறேன்,
இது உம்முடைய ஜனங்கள், ஆகவே நாங்கள் தோல்வி அடைந்தால் அந்த தோல்வி உமக்குரியது என்று சொல்லி தன்னையும் தன் தேசத்தையும் மக்களையும் அவர் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதையும் பார்க்க முடிகிறது. தான் வலிமையற்றவன் என்று தன்னைத்தானே தாழ்த்துகிறதையும் அங்கே பார்க்க முடிகிறது. 2 காரியங்கள் ஆசாவிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, தன்னுடையது எல்லாவற்றையும் தேவனுடையது என்று அவர் ஒப்பு கொடுத்தார். 2வது, தான் ஒரு வலிமையற்றவன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக உண்மையான மனதோடு அவர் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய சக்திக்கு மேலான போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான நோய்கள், அகால மரணங்கள், குடும்பத்தினுடைய நெருக்கடியான சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சந்திக்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த ஆசாவை போல கர்த்தரிடத்திலே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிரச்சனையை நாம் கையில் எடுத்து நாம் தீர்வு காண்பதற்காக பலவிதமான முயற்சிகளை நாம் எடுத்தாலும் கூட அதை கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய முயற்சியெல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டதுதான். ஆனால் தேவன் நினைத்தாரானால் அந்த பிரச்சனைகளை ஒரு நொடியிலே அவர் முடிக்க வல்லமையுள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆசாவை போல நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்தினுடைய போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லோருடைய காரியங்களையும் கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அடுத்ததாக, ஆண்டவரே, என்னாலே ஒன்றும் இல்லை அப்பா, நீர்தான் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே என்று நான் வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லப்பட்டது. அருமையானவர்களே, இந்த ஆசா அந்த சேரா என்றதான அந்த பெரிய படைகளை கொண்டு வந்ததான அந்த வலிமை பெற்ற அரசனை அவன் மடங்கடித்தான், முறியடித்தான். அதுக்கு பிறகு அவர்கள் எழும்பவே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களை முழுவதுமாக அவனை மடங்கடித்து போட்டு அவர்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வந்தான் என்று அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டது. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளை தீர்வுக்குள்ளே கொண்டு வர நம்முடைய தேவனாலே ஆகும். நம்மை கொண்டு தேவன் அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லவரும் உண்மை உள்ளவருமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை தேவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பலத்தை சார்ந்தல்ல, தேவனுடைய பலத்தை சார்ந்தவர்களாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும், உண்மையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். எங்களுக்காக தொடர்ந்து செய்யுங்கள். God bless.